எனக்கு இதுக்கு தகுதி இல்லை சார், எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க, பட் நான் இதுக்கு டிசர்வ் கிடையாது, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் தீபக்குக்கோ மஞ்சரிக்கோ கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கணும். அப்போதான் அங்கே உங்களுடைய அந்த ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வரும். நீங்களும் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போது நீங்கள் ஒரு கேமில் திறமையை பார்க்காம, அப்போ அந்த கேமுக்குள்ளே இருக்கிற, நம்ம இதை பற்றி நம்ம நேற்றே பேசியிருந்தோம், நம்ம இந்த கேமுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகளை பார்க்காம நீங்கள் வந்து ஒரு கூட்டம் சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து இவங்களை வாழ வைக்கிறோம், நாங்கள் இவங்களை வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் பேசிகிட்டே இருக்க போகிறீங்க? அப்போது அந்த இடத்துல விஜய் சேதுபதி நீ ஆபத்தில் இருக்க, ஜெஃப்ரி ஆபத்தில் இருக்கன்னு சொல்லி சுட்டி காட்டினது நல்ல விஷயம். ஆனால் ஜெஃப்ரி இதை உணர்ந்தாரான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. நான் டே ஒன்லேருந்து ஜெஃப்ரியோட பழக்கம் எப்படி தான் இருக்கு, சத்யா கிட்ட ஃபஸ்ட்டு பழகினாரு, ரொம்ப பழகிட்டே இருந்தார். சத்யா ஒரு டைமுக்கு மேலே வந்து அந்த கேப்டன்ஷிப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சத்யா கிட்ட இருந்து விலக ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு செட்டாக கூட சேர்ந்தார். அப்புறம் அவங்க வந்து அப்படியே விலக ஆரம்பிச்சு